2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிற வசனம்தான். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். 1 தீமோத்தேயு 2:1. இது நிமித்தமாக உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை எழுப்பிவிடும்படி நினைப்பு. ஒரு நிமிடம் மட்டும் கண்களை மூடி நாம் ஒரு வார்த்தை ஜெபிப்போம். இந்த வார்த்தை நமக்கு புரிய வேண்டும். இதை புரிவது மட்டுமல்ல, இதை நாம் அனுபவிக்க வேண்டும். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இந்த வசனங்களிலிருந்து எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர், இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். இது ஒரு டஃப்பான சப்ஜெக்டு. ஆனால் இது புரிகிறதுக்குரிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். என்னுடைய கண்களை திறந்தருளும். இதை புரிய வைப்பதற்கும் கர்த்தர் கிருபை செய்யும். இதை புரிய வைத்து புரிய வைப்பது மட்டுமல்ல, நாங்கள் இதை பெற்றுக்கொண்டும் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நல்ல கரத்தில் ஒப்படைக்கிறோம், தாழ்த்துகிறோம். எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பவுல் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு நான் உண்டான வரம். இந்த வரம் எப்படி வந்துச்சுன்னா, பவுல் சொல்லுகிறார், நான் உன்மேல் என்னுடைய கைகளை வைத்தபோது, ஆமென் ஆமென், உன்மேல் என் கைகளை வைத்தபோது உனக்கு வரம் உண்டாயிற்று. உனக்குள் ஒரு அபிஷேகம் வெளிப்பட்டது, உனக்குள் ஒரு வல்லமை வெளிப்பட்டது. அதை நீ அணைத்து விடக்கூடாது. நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி நான் என்ன செய்கிறேன், உனக்கிடத்திலே ஆலோசனையாக சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த பவுல் கைகளை வைத்தபோது என்ன நடந்தது என்பதை குறித்து தீமோத்தேயுவுக்கு தெரிந்ததை காட்டிலும் பவுலுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த வரம் இது என்ன செய்யும் என்பதை குறித்து தீமோத்தேயுக்கு தெரிந்ததை காட்டிலும் யாருக்கு நன்றாக தெரியும்? பவுலுக்கு நன்றாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த கைகளை வைத்த போது என்ன வெளிப்பட்டது என்பதையும் நமக்கு பவுலுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவனுக்கு கொடுத்த ஒரே ஒரு ஆலோசனை என்னென்னா, உனக்கு இது உண்டாக இருக்கிறது, அந்த வரம் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்க வேண்டுமென்றால், நீ இதை அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும். ஆமே. நீ அனல் மூட்டி எழுப்ப 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 அது உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறதாக இருக்கிறது. சத்தமாக ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது இந்த இவன் கைகளை வைத்தபோது இவனிடத்திலிருந்து இந்த அபிஷேகம் இன்னொரு இடத்துல கைமாறுகிறது. இந்த இன்னொரு இடத்துல என்ன செய்கிறது? கைமாறுகிறது. அதை தான் இப்படி பகிர்ந்து இப்படி இப்படி நம்ம இன்னைக்குள்ள அபிஷேகத்தை இப்படி சொல்லலாம், பகிர்ந்து அளிக்கிற அபிஷேகம், பகிர்ந்து அளிக்கிற அபிஷேகம். அதை நான் இங்கிலீஷில் நான் என்ன இப்போ புரிய தமிழில் நான் ஃபுல்லாக இங்கிலீஷ் வேர்டே பயன்படுத்த இம்பார்ட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென் ஆமென். பகிர்ந்து அளிக்கிற ஒரு அபிஷேகம். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஒரு வசனத்தை கூட நாம் இதை வாசிப்போம். அப்போது நான் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு தெளிவாய் புரியும். ஸ்தோத்திரம். மோசேயுடைய வாழ்க்கையில் அவனால் என்ன செய்ய முடியலைன்னா, அந்த ஜனங்களை என்ன சொல்ல நடத்த மோசையால் முடியவில்லை. ஆமீன் ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவர் மோசே ஆண்டவட்டத்தில் எப்படி ஜெபிக்கிறார்னா, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் மோசே எப்படி ஜெபிக்கிறார் வாசியுங்கள். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொண்டு போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமென். ஏன்னா அது என்னை பொறுத்த அவர் ஜெபித்த ஜெபம் கரெக்டான ஜெபம் நினைக்கிறேன். சோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா குறைஞ்சது 25 லட்சம் சொல்கிறாங்க, சிலர் 30 லட்சம் சொல்கிறாங்க, சிலர் 40 லட்சம் பேர் என்று சொல்லுகிறார்கள் சரித்திர ஆசிரியர்கள். அப்போது இத்தனை லட்சம் பேரை இத்தனை விசுவாசிகளுக்கு ஒரு பாஸ்டர் என்பது அது நடக்காத காரியம். ஆமென். அவன் சொல்கிறான், 14ஆம் வசனத்தை கூட வாசியுங்கள். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக என்ன செய்கிறது இருக்கிறது.
இவனோடெல்லாம் மேய்ச்சி என்னாங்கன்னா அவனுங்க வாழ்கிறானுங்களோ இல்லையோ நான் செத்து போயிடுவேன், நான் சாகாட்டாலும் சரி நீர் என்னை கொண்டு போடும் அப்படின்னு மோசே அந்த உச்சகட்டம். அப்போ தான் ஆண்டவர் ஒரு சொல்யூஷனை மோசைக்கு கொடுக்குறார். அது எத்தனாவது வசனம்? 17வது 16 இருக்கிறது. 16:6 சொல்கிறார். 16 பாதிரன்னு சொல். அந்த முன்பரில் நீ 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடு வந்து நிற்கும்படி செய். ஆண்டவர் சொல்ல ஒரு 70 பேரை நீ சூஸ் பண்ணு. உனக்கு தெரியும் நல்ல லீடர் அப்படின்னு சொல்கிற ஒரு 70 பேரை நீ என்ன செய், சூஸ் பண்ணு. அவங்கள சூஸ் பண்ணி நீ எங்கே கொண்டு வா? ஆசரிப்பு கூடாரத்தை நீ கொண்டு வா. அதன் பிறகு நான் என்ன செய்வேன், அதுதான் முக்கியம். 17வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, எல்லாரும் அந்த வார்த்தைகளை வசனத்துக்கு பார்க்கணும். அங்கே நான் உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமத்தாமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக, அண்டர்லைன் த வேர்ட், அண்டர்லைன் இம்பார்ட்டன்ஸ், உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் நான் என்ன செய்வேன், வைப்பேன். அதான் இப்படி சொல்கிறேன், உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை நான் யாருக்கு மேலே வைப்பேன்? அந்த 70 பேருக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன், வைக்க போகிறேன். அப்போ நீ ஒரு ஆள் மட்டும் அல்ல தாங்குவது இந்த பாரத்தை. உன்னோடு கூட எத்தனை பேர் கூட இப்போ வர்றாங்க? சத்தமாக பேசுங்க. 70 பேர். அப்போது அந்த 70 பேரும் அந்த பாரத்தை சுமக்கணுன்னா, அவங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கணும்னா, அவங்க இந்த காரியத்தை செய்யணும்னா என்ன நடக்கணும்னா, ஸ்தோத்திரம், அவங்களுக்கு என்ன தேவைன்னா உண்மையில் இருக்கிற அதே அபிஷேகம் யாருக்கு மேலே வரணும்? அந்த 70 பேர் மேலே வரணும். அப்படின்னா ஜனங்கள் மோசேயினிடத்தில் கிடைக்கிற சொல்யூஷன், ஜனங்களுக்கு மோசையிடத்தில் கிடைக்கிற அதே சொல்யூஷன் இப்போ யாரிடத்துல கிடைக்கும்? அந்த 70 பேரிடத்துல என்ன செய்யும்? கிடைக்கும். அப்படின்னு ஒரு சொல்யூஷனை ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் இம்பார்ட்டேஷன். இன்னொருவரிடத்தில் இருக்கிற அபிஷேகம் இன்னொருத்தர் மேலே என்ன செய்வது போகுது. கொஞ்சம் கூட இன்னும் நான் விளக்க ட்ரை பண்ணுறேன். நான் இது 2 நாளாக பேச வேண்டியது ஒரே நாளில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் கொஞ்சம் டஃப்பு தான். இதை புரிய வைக்க ஆண்டவர் கிருபை தரட்டும். புரிஞ்சிட்டு அப்படின்னா ஒரு அசைவு இதில் வெளிப்படும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஒன்று செய்வாங்க. இப்போ இயேசுட ஊழியத்தில் இயேசுடத்துலேருந்து வெளிப்படுகிற ஒன்று என்னென்னா, ஒன்று ஆர்டினேஷன். ஒன்று என்னது? ஆர்டினேஷன். அதைத்தான் நம்ம நேற்றைக்கு முந்தினெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்க வச்சார். அங்கீகரிக்கிறார். இவனை இந்த காரியம் செய்வதற்காக என்ன செய்வது? அங்கீகரிக்கிறது. அதனுடைய ஒரு லெவல் இருக்குது. இப்போ பாருங்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பலருக்கு பல போஸ்ட் உண்டு. கான்ஸ்டபிள், யாட்டு, அடுத்து என்னது எஸ்ஏ, எஸ்பி, இன்ஸ்பெக்டரு, அப்படி. அப்போ அவங்கள அது பதவி என்னென்னா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம்ன்றம்போது இனி இந்த காரியத்தை, இவ்வளோ காரியத்தை ஒன்றால் செய்ய முடியும். அப்போது இந்த டிஸ்ட்ரிக்ட்டு அவருக்கு என்ன சொல்லுவாங்க? டிஸ்ட்ரிக்ட்டு பொறுப்பில் இருக்கிறவங்களா எப்படி சூப்பரண்டா என்னமோ சொல்லுவாங்க. அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் அவரால் கண்ட்ரோலில் வைக்கலாம். சிலவங்க எஸ்ஏன்னு சொல்கிறவங்க அந்த ஸ்டேஷனை அவர் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போது ஒவ்வொருவரையும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஐஜி, அவங்க அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்கள ஆர்டைன் பண்ணுவாங்க. அப்போ நீ இந்த காரியத்தை என்ன செய்யலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்தாபனத்தில் இப்படி பொறுப்புணும். பிரதர் ஊழியத்து வந்த புதுசில் அவங்களுக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஆர்டினேஷன் பண்ணுவாங்க. ஒரு 3 வருஷம் பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆர்டினேஷன் எல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன செய்யலாம்? திருவிருந்து கொடுக்கலாம், ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த ஒரு ஆர்டினேஷன் உண்டு. அவர் பாஸ்டர். அவர் மேக்சிமம் எல்லாம் சர்ச்சு, வீடு பிரதிஷ்டை பண்ணலாம் எல்லாம். அப்போ ஒரு ஆர்டினேஷன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் பாஸ்டர். அப்போ அவர் என்ன செய்யலாம்? அவங்க கீழே சில சபைகள் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பொறுப்புக்கு தக்கன சில காரியங்கள் என்ன செய்வாங்க. அப்போ தேவன் இப்படி சிலரை ஆசீர்வதிக்கிறார். சில காரியங்கள் செய்வதற்காக அவர் ஆர்டினேஷன் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது இயேசுவிடத்தில் வருகிறது இன்னொன்று ஆசீர்வாதம். அவர் தம்மிடத்தில் வருகிற ஜனங்கள் எல்லாரையும் அவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார்.
திரளான ஜனங்கள் கண்டபோது அவர்களை ஆசீர்வதித்தார், உணவு கொடுத்தார். மூன்றாவது, ஜனங்களை சுகமாக்கினார். அவரிடத்தில் வந்த ஜனங்களை என்ன செய்தார்? சுகமாக்கினார். வியாதியோடு வந்தவர்களுக்கு அற்புதத்தை செய்தார், வியாதியை குணமாக்கினார், அற்புதத்தை செய்தார். ஆனால் வெறும் ஒரு 12 பேருக்கு மட்டும் என்ன செஞ்சார்னா, தன்மேல் இருந்த அதே அபிஷேகத்தை அந்த 12 பேருடைய கரத்திலும் கர்த்தர் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் பின்னாடி அப்போது இந்த அபிஷேகம் இவரிடத்துல வெளிப்பட்டுச்சு. அதில் ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணிட்டான், யூதாசு. மற்ற 11 பேரும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு அந்த இம்பார்ட்டேஷன் அவர்கள் மேலே வந்தனால இப்போ இயேசு செய்ததை இந்த 11 பேரும் செய்ய ஆரம்பித்தார்கள். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது இயேசு பிரசங்கம் பண்ணின போது என்ன நடந்துச்சோ அதே இது பேதுரு பிரசங்கம் பண்ணபோது நடக்க ஆரம்பித்தது. ஆமென். இப்போ இயேசு எப்படி வியாதிகளை குணமாக்கினாரோ அதே போல் இப்போ யாரும் வியாதிகளை குணமாக்க ஆரம்பித்தார்? பேதுரு. வெரி குட், புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அபிஷேகம் எங்கே கடத்தப்பட்டது? பேதுரு இடத்துல, மற்ற இடத்துல கடத்தப்பட்டது. எல்லாரும் பயன்படாமல், பேதுரை குறித்து தான் கொஞ்சம் பைபிளில் சொல்லியிருக்கு. தோமா இங்கே வந்தார், இங்கே வந்து அவர் பயன்பட்டார். அவன் சுவிசேஷம் இங்கே பரம்பரை. அப்போ இவங்க எப்படி வந்தாங்கன்னா, கையில் ஒன்றும் கிடையாது, ஆனால் அவங்கக்கிட்ட ஒன்று இருந்துச்சு. தேவன் சுமந்த அதே அபிஷேகம் இந்த 11 பேரிடத்துல கடத்தப்பட்டது. ஆமென். இப்போ அவர்கள் எழும்பி, ஆமென், இப்போ இயேசு செய்ததை போல, ஏன் இயேசு செய்ததை காட்டிலும் இவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ என்னது? அபிஷேகம் இவங்க மேலே இருந்தது. அதாவது சுகத்தை பெற்றவர்கள் நிறைய பேர், அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, போயிட்டாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகர், அவங்கள ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இயேசு செய்ததை இவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு அதுதான் இங்கே நடக்க போகிறது. அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம இங்கே இருக்கலை. இன்னைக்கு அவருடைய ஒரு ஹீலிங்காக இருக்கலை. அவர் ஹீலிங் பண்ணிட்டார். அவர் சில காரணங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், அது நேற்றைக்கு முந்தின ஆண்டு செஞ்சிட்டார். இன்னைக்கு நம்ம எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னா, அவர் மேல் இருக்கிற அதே அபிஷேகத்தை என்னால் தைரியமாக சொல்ல முடியும், இங்கே இருக்கிற சிலர் மேலே இந்த கடைசி நாளில் கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். நான் அந்த ஒரு ப்ரெசன்ஸில் நிற்கிறேன். கடந்த 5 நாளாக காட்டிலும் என் சரத்தில் ஒரு தீ எரிஞ்சிட்ருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த என்ன ஒன்று சொல்லுவாங்களே, நாக்குக்குள்ளே வைப்பாங்களே, நர்ஸெல்லாம் இங்கே இருக்குதே, அதுக்கு பேர் என்னது? ஒரு வெள்ளை கலரில் டெலஸ்கோப்பா, காய்ச்சல் செக் பண்ணுவாங்களே, தெர்மாகோலா. அதை இப்போ எனக்குள்ளே வச்சா ஒருவேளை 105 டிகிரி காய்ச்சல் வரேன்னு நினைக்க. ஸ்தோத்திரம். சும்மா சொல்கிறேன், அப்படி இங்கே எரிஞ்சிட்ருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? தெர்மாகோலா, தெர்மாமீட்டர். ஓகே, ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லும். நான் ஏதாவது பேரை சொல்லி உங்கள்கிட்ட குற்றவாளி ஆறதை காட்டலாம். ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. தெரியாது நம்மளுக்கு, ஆண்டவர் இன்னும் உடம்புல எல்லாம் வைக்கிறேன் இல்லாமல் ஆண்டவர் வைக்கல. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போது இப்போ நம்ம மைண்ட் என்ன இருக்குன்னா, என்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அனுப்பணும். நோ, அதெல்லாம் கடந்த நாட்கள் நடந்தாச்சு. எனக்கு ஒரு ஹீலிங் வேணும். நோ, அது இல்லை. இன்றைக்கி அவர் மேல் இருக்கிற அதே அபிஷேகம் இன்றைக்கி என் மேலேயும் கர்த்தர் வச்சு தான் இந்த இடத்தை விட்டு கர்த்தர் அனுப்புவார். நான் ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறேன். தைரியமாக சொல்கிறேன், சவால் விட்டு சொல்லலான்னு கூட சொல்ல முடியும். சிலர் மேலே இன்றைக்கி இது இங்கே நடக்க போகுது. சில இம்பார்ட்டேஷன் வெளிப்பட போகிறது. ஆண்டவர் அந்த அளவுக்கு தீவிரமாக இதற்குள்ளே இருக்கிறத என் ஆவியில் நான் பார்க்க. சிலர் மேலே கொஞ்சம் கூட சிலர் குறித்து கூட நான் சொல்லிவிட்டு நான் திரும்ப நம்ம அதுக்காக ஜெபிப்போம். அப்போ கொஞ்சம் கூட இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டு நான் என்ன சொல்ல போகிறேன், இன்றைக்கி நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம், இங்கே என்ன நடக்க போகின்ற ஒரு ஐடியா எல்லாருக்குமே கிடச்சிட்டு நினைக்கிறேன். ஆமே. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். சிலரிடத்துலேருந்து சிலர் மேல் கடத்தப்பட்டதை நான் பைபிள் நம்ம சொல்கிறேன். நான் இதை 100% விசுவாசி. சிலருக்கு அந்த விசுவாசம் இம்பார்ட்டேஷன் மேலே விசுவாசம் கிடையாது.
ஆமாம், அவர் கை வச்ச உடனே நமக்கு அது அப்படின்னு விசுவாசம் கிடையாது. பட் பைபிளில் அது என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்து ஆண்டவரே சொன்னார் மோசேட்ட, உண்மையில் இருக்கிற ஆவியை எடுத்து நான் அவர்கள் மேலே என்ன செய்வேன், வைப்பேன். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உபாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 34ஆம் அதிகாரம். உபாகமம் 34ஆம் அதிகாரம், அதனுடைய 9வது வசனம். உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் மோசே என்ன செய்கிறான், யாருக்கு மேலே கை வைக்கிறான் சொல்லுங்க. அதான் வசனத்தெல்லாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமே, எல்லாரும் பாருங்க. யோசுவாவின் மேல் என்ன வைக்கிறான், தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் எவனுக்கு, யாருக்கு, யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ சாகும்போது ஆமேன், மோசே தன் கைகளை யார் மேலே வைக்கிறான், வெரி குட், யோசுவாவின் மேலே வைக்கிறான். யோசுவாவின் மேல் வைத்த போது என்ன நடக்குன்னா, மோசேயின் இடத்துல இருந்த அபிஷேகம் யாருக்கு மேலே இம்பார்ட்டேஷன் ஆகுது, வெரி குட், யோசுவாவின் மேலே இம்பார்ட்டேஷன் ஆகிட்டு. இப்போ மோசே மரித்து போனார், ஆனால் மோசேயின் இடத்துல இருந்த அபிஷேகம் மரிக்கவில்லை. ஆமே, சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோசே இடத்துல இந்த அபிஷேகம் என்ன செய்யலை, மரிக்கலை. ஸ்தோத்திரம். அவன் மேலே அங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஆண்டவர் சொல்கிறான், நீ யோசுவா அழைச்சிட்டு வா. இப்போ இந்த அபிஷேகம் அவன் மேலே இம்பார்ட்டேஷன் ஆன உடனே இப்போ மோசேக்கு அதே லெவலில் நின்று இப்போ யார் ஜனங்களை நடத்த ஆரம்பிக்கிறா, யோசுவா. யோசுவா எப்படி ஆரம்பமாகிறான் என்றால் அவனோட பணிவிடைக்காரன், அப்படி தான் அவன் ஆரம்பமானான். ஆனால் அவனோடு இருந்தான், ட்ராவல் பண்ணான், அவன் பணிவிடைக்காரனாக தான் இருந்தான். இப்போது இதான உடனே வேதம் தெளிவாக சொல்ல, அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். ஸ்தோத்திரம், ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவன் அடுத்த லீடர், மோசேக்கு அடுத்த லீடராக இப்போ இவன் நிற்கிறான். ஒருத்தரும் யோசுவாவை எதுக்க முடியல. இங்கே 70 பேர் அனாயிண்டி வாங்கினவங்க முதல்ல இருக்கிறாங்க. ஆரோன் இருக்கிறார். ஆரோன் தான். அதுக்கு முன்னே போயிட்டாரா இருக்காரான்னு தெரியல. மோசே கழுத்தான் ஆரோன் மறித்தாரா இல்லைன்னா சரி நம்ம போகிறோம், அதை பார்ப்போம். சோத்திரம். இவங்க எல்லாம் இருந்த ஆரோண்ட பிள்ளைகள் இருக்கலாம், மோசேயின் பிள்ளைகள். ஏன் அவங்க லீடர் குவாலிட்டியில் வரலன்னா, மோசேன்னு இருந்த அபிஷேகம் யார்கிட்ட தான் இம்பார்ட்டேஷன் ஆச்சு, யோசுவா. இப்போ அவன் நின்று ஜனங்கள் நடத்துகிறான். மோசேக்கு கீழ்ப்படிந்தது போல் இப்போ யாருக்கு ஜனங்கள் கீழ்ப்படுகிறாங்க, யோசுவா. மோசே என்னெல்லாம் செய்தானோ இப்போ அதை யாரும் செய்ய ஆரம்பித்து விட்டா சொல்லுங்க, யோசுவா. கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால், மோசே செஞ்சதை காட்டிலும் யோசுவா பயங்கரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டார். சூரியனை நிப்பாட்டிட்டார். அப்போ ஏன் இந்த பவர் எப்படி வந்தது அவனுக்கு தெரியும். என் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆமீன் மோசே இடத்துலேருந்து எனக்கு இம்பார்ட்டேஷன். அவன் எப்போ கை வச்சானோ அப்பமே அவன் மேலே அதை ஆக்டிவேட் ஆச்சு, அவன் பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். நான் இதெல்லாம் விளக்க நேரம் நம்ம இதை புரிஞ்சுட்டு நம்ம கடைசியில் அந்த அனாயிண்டிங்கை கர்த்தர் நம்ம மேலே இன்றைக்கி வச்சு தான் அனுப்புவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேடம் எனக்கிட்ட வந்த பிறகு தான் நான் அதை ரொம்ப இந்த அபிஷேக கூட்டத்துக்கு மேலே எனக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. எப்படியாவது இந்த லாஸ்ட்டு இது நடக்கணும், அதனால் இம்பார்ட்டேஷன் லாஸ்ட் நாள் கொண்டு வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய மக்கள் பயன்படணும். இதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறோடைய சரித்திரங்களை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றுவாராக. நீங்கள் கவனிங்க, இந்த அனாயிண்டிங் வாங்கினவங்கெல்லாம் சாதாரணமான ஆட்கள், லோ கிளாஸ் பீப்புள். நம்ம லாங்குவேஜ் படிச்சோன்னா யோசுவா எப்படி அறிமுகமாகறான்னு சொன்னேன், சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். உண்மைதானா? நம்ம வசனம் எடுக்கணுமா வேண்டாம்? ஓகே. அவன் பணிவிடைக்காரன், அவன் ஒரு பணிவிடைக்காரன் தான் யோசுவா. இப்போது ஒரு வேலைக்காரன் ஒரு அபிஷேகம் ஷிஃப்ட் ஆன ஒரே காரணத்தினால அடுத்த தலைவனாக வந்து நிற்கிறான். ஐயோ 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 ஐயோ, இவனுக்கு என்ன பேக்ரவுண்டு கிடையாது, அப்பா அம்மா பேர் தெரியலை, என்ன ஃபேமிலி ஒன்றும் தெரியலை. ஆனால் ஒன்று அவன் மேலே இருந்துச்சு, அந்த இம்பார்ட்டேஷன் இருந்துச்சு. அவன் அசைச்சிட்டான். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அடுத்து 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம், அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல்
தைல குப்பியை எடுத்து அவன் தலைமை சவுலின் மேலே வார்த்து அவனை முத்தம் செய்து சுதந்திரத்தின் மேல் அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்றார். சாமுவேல் தைல குப்பி எடுத்து சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணான். நீங்கள் சொல்லுங்கள், சாமுவேல் யார்? தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பேசுங்க சத்தமாக. தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது இவனை அபிஷேகம் பண்ணுறான், தைல கும்பி எடுத்து இம்பார்ட்டேஷன் நடக்குது. இப்போ என்ன நடக்குது பாருங்கள். எத்தனாவது வசனம்? 10வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் சவுலின் மேல் இறங்கினதினால் சவுலும் அவர்களுக்குள்ளே என்ன சொல்ல ஆரம்பிச்சாச்சு? தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவன் மேலே இருக்கிற ஒரு அபிஷேகம் யாருக்கு மேலே வருது? சவுலுக்கு மேலே வந்தோடனே இப்போ சவுலு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு? தீர்க்கதரிசனம். ஆமே. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இவனுக்கு பேக்ரவுண்டை பாருங்க. கழுதை காணாமல் போனோன்னா கழுதையை தேடி போன ஆளாகும். சோத்திரம். ஆமே ஆமாம். கழுதையை தேடிட்டு போனவனையாக்கும் பிடிச்சி பெங்கோண்டு உட்கார வச்சிருக்கு, ராஜாவை உட்கார வச்சிருக்கு. காரணம் அவன் மேல் வெளிப்பட்ட அந்த அபிஷேகம். அதான் நம்ம இந்த ஒன்மைக்கும் இந்த அபிஷேகத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆண்டவர் நம்மளை தியானிக்க ஜெபிக்க வச்சிட்ருக்கிறார். ஆமேன். தலைவனுக்கு மேலே இருந்த ஒரு அபிஷேகம் இன்னொரு வேலைக்காரனுக்கு மேலே இம்பார்ட்டேஷன் ஆன உடனே வேலைக்காரன் தலைவனாக வந்து நிற்கிறான். ஒரு தீர்க்கதரிசனத்தில் இருந்த ஒரு அபிஷேகம் இன்னொரு கழுதையை தேடி போனவன் மேலே வந்தபோது அவனும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். இவர்கள் இதை கைகளை வைத்தாலும் ஆனால் இந்த ஆவியை ஊற்றினது யாருன்னா தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஒருவேளை மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னா இவங்க பணத்துக்கு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆனால் கடத்தப்படும். இன்னொரு எப்படி ஒரு தீப்பெட்டியில் ஒரு பக்கம் உள்ள அந்த என்ன சொல்ல மருந்தும் தீக்குச்சுள்ள அந்த மருந்தும் உரசும் போது என்ன பிடிக்குது? தீ பிடிக்குது. தீ இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. ஆனால் தீ உரசுனா என்ன பிடிக்கும்? தீ பிடிக்கும். அதே போல் ஸ்தோத்திரம், ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியரும் ஜனங்களும் இணைந்து ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது ஆமென் இம்பார்ட்டேஷனை தேவன் கட்டளை எடுக்கிறாரு. ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 3வது எலியா எலிசா சம்பவம் நம்ம தெரியும், எடுக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். அங்கே எலியா கேட்குறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ எலிசா சொல்கிறான் அந்த வார்த்தை. 2 ராஜாக்கள் நம்ம வாசித்தோம். உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பாக வேணும். வேற உம்மிடத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம் அந்த எலிசாவுக்கு மேலே அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. வேற எனக்கு ஒன்று வேண்டாம், அந்த அபிஷேகத்தை என் கையில் நீங்கள் தாருங்க, வேற எனக்கு ஒன்று வேண்டாம். அப்போ எலி அழகாக சொல்கிறான், நீ அரிதான ஒன்றை என்ன செய்தாய்? கேட்டாய். ஆனால் நான் எடுத்துக்கொள்ளப்படுறத நீ பார்த்தா இந்த அபிஷேகம் உனக்கு கிடைக்கும். ஆமே. நம்ம ரெட்டிப்பான அபிஷேகத்தை தியானித்தோம், அதனால் நான் உள்ளே போகலை, அதை வசனம் எடுக்கலை. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதை அவன் கண்ணால் பார்த்தான். ஆமே. நான் இப்படி விசுவாசிக்கிறேன், எலியாவினிடத்திலிருந்து சால்வை விழுந்தது. ஆமேன். அதாவது அது எலியாவினிடத்தில் இருந்த சால்வை அல்ல, அது எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம். நான் விசுவாசம். ஆமேன். அந்த யோர்தானை தாண்டி போகும்போது அதுக்கப்புறம் எலிசா சால்வை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எலியாவை தேடவில்லை, எலியாவின் தேவனை தான் அவன் தேடினான். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சால்வை எடுத்து அவன் அடித்தான். உடனே யோர்தான் 2ஆக பிரிந்தது. எத்தனாவது வசனம்? 14 அப்படி தானே? 14. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்து சால்வையை பிடித்து
எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொன்னான். போதும். ஆமே. எலியாவை தேடையில, யாரை தேடினா? எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே, அவர் போதும். எடுத்துட்டு தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்ததுனால எலிசா இக்கரை பண்ணான். இப்போ நான் சொல்றேன், இங்கிட்டு போகும்போது எலிசாவோட மேல அபிஷேகம் இல்லை. ஆனால் அந்த சால்வை எப்போ அவன் கையால் எடுத்தானோ, எப்போ அதுக்கு அவன் கைக்கு வந்துச்சோ, அப்பொழுது எலியாவின் மேலே இருந்த அபிஷேகம் யாருக்கு மேலே எலிசாவின் மேலே வந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எலியா செஞ்சதை இப்போ எலிசா செய்ய ஆரம்பிக்கிறான். முதல்ல எலிசா இல்லை, யோர்தானை பிளந்தது யார்? யோர்தானை பிளந்தா எலியா. ஏன்னா அவன் மேலே அந்த அபிஷேகம் இருந்து. இப்போ அது இங்கே போன உடனே இப்போ அவன் எலியா எந்த யோர்தானை பிளந்தானோ அதே யோர்தானை இப்போ யார் பழக்க ஆரம்பிச்சாச்சு? பேசுங்க பேசுங்க, புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்கப்பா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும்போது ஒன்று விருப்பம் வரணும், ரெண்டாவது விசுவாசம் வர வேண்டும். ஆமென். நான் ஒரு பிரசன்ஸில் நிற்கிறேன், அதனால் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஆமென். எப்படி ஒரு அபிஷேகம் கடத்தப்பட்டதோ அது கடத்தப்படும். ஆமென். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். என் மேலே இருக்கிற ஒரு 2 அபிஷேகம் அது எனக்கு இம்பார்ட்டேஷன் ஆகுதுன்னு தைரியமாக சொல்லணும். அபிஷேகம் வெளிப்படுவது ஒன்று, என் மேலே இருந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மேலே இருந்த ஒரு அபிஷேகம் தைரியமாக சொல்ல முடியும். நான் ஊழியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவர் என்னை ஃப்ரெண்டில் கூப்பிட்டு ஸ்தோத்திரம் ஊழியம் எப்படி இருக்குன்னு தீர்க்க தரிசனம் சொல்லி அப்படி ஒரு கையை வச்சார் என் மேலே. அன்னைக்கு ஒரு அபிஷேகம் விழுந்து 4 பேர் என்னை சேர்ந்து இறுக்கி பிடிச்சாங்க. ஒரு இது நடக்கும் மிஞ்சி போன ஒரு 20-21 வயசு என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அன்னைக்கு விழுந்த ஒரு அபிஷேகம்தான். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் நான் போகும்போது ஜனங்கள் அபிஷேகத்தால் நிரம்புவார்கள். இது ஆக்டிவேட் ஆனது. ஸோ என்னுடைய 21 days ஃபாஸ்டிங் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 வருஷமாக தாண்டி ஒரு நாள் ஒரு 21 days ஃபாஸ்டிங் இருந்த ஃபுல் டைம். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் இருக்கேன் 21 days. சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை, நம்ம 21 நாள் எங்கே தின்னாமல் இருக்கிறது. ஸோ அதனால் 21 நாள் பிளான் பண்ணிட்டேன். பட் ஓடுற வரைக்கும் ஓடட்டு, அப்படி பசி எடுத்துனா சாப்பிட்றணும், அந்த மைண்டில் தான் இருந்தேன். ஒரு சனிக்கிழமை 6வது நாள் ஒரு சனிக்கிழமை வள்ளியூரில் ஒரு மண்டபத்தில் என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பிரசங்கம் பண்ண வந்தார். ஆனால் நான் அவரை பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயிட்டு நான் என்னென்னா அவருக்கு எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணணும். ஆனால் இதில் இருக்கனால ப்ரேயர் பண்ண. அப்போ எப்படி ஆக்கம் என் ஃப்ரெண்டு சொன்னார், பாஸ் சுதா அவர் சொன்னார், இவன் 21 days ஃபாஸ்டிங்கில் இருக்கு. 21 நாள் தான் இருக்குதியா, ஒரு 40 நாள் இருக்க வேண்டாமா? இந்த வயசில் 40 நாள் இருக்காமல் 21 நாள் இருந்துட்டுங்க வந்துருப்பா அப்படின்ட்டார். எனக்கு அவ்வளோதான். ஜெபமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. என்னமோ ஒரு வெறி எனக்கு ஏறிச்சு. அந்த மறுநாள் சண்டே சர்ச்சில் சொல்லிட்டேன், 21 days ஃபாஸ்டிங்கில் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அந்த வேடு என்ன அப்படியே தூக்கி விட்டுச்சு. அந்த கடைசி நாள் ஒரு நாள் சனிக்கிழமை நைட்டு அபிஷேக் கூட்டம் சர்ச்சில் நடத்தினோம். அப்போ வேறொரு பாஸ்டர் அழைச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு விசுவாசம் இல்லை. ஏன்னா நம்ம அபிஷேக கூட்டம் நடத்தி யாரும் அபிஷேகம் போகிறதில்லைன்னு எனக்கு நம்பிக்கை அன்னைக்கு. அதனால் அவரை கூப்பிட்டேன். அவர் அபிஷேகத்தில் நடந்து 2-3 பிள்ளைங்க அபிஷேகம் பெற்றாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு யார் வந்தால் என்ன அபிஷேகம் பண்ண அவ்வளோ. அடுத்து சண்டே சர்வீஸில் ஆமென் நான் என்னோடய 21 days லாஸ்ட்டு 21 days எடுத்து வொர்ஷிப் பண்ணும்போது ஆண்டவர் ஒவ்வொரு வேடாக தந்து இது கை வச்சேன். யாருக்கு தலையிலெல்லாம் கை வச்சேனோ அவங்கெல்லாம் எரிஞ்சாங்க, தூக்கி போய் விழுகிறார். ஸோ அது அன்னைக்கு அந்த 21 days லாஸ்ட் நாளில் அது ஆக்டிவேட் ஆச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அதை கிருபையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் தான் ரெவலேஷனும் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தோம். அந்த மீட்டிங் எனக்கு பெரிய அமௌண்ட்டு அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி போயிருக்கிறோம். அந்த வெளிநாட்டில் வந்திருந்தார். அவரை பார்த்து அவ்வளோ கோபம் ஏறிச்சு. ஏன்னா நம்ம இவ்வளோ எதிர்பார்ப்போன்னா அவர் பெரிய இது இல்லை. ஆனால் கடைசி நாள் எல்லாருக்கும் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணாங்க. அப்போது 2-3 பெரிய பாஸ்டர்ஸ் உண்டு. நம்ம எங்கள் தலையிலும் கை வச்சார். அவ்வளோதான். அன்னையிலேருந்து ஆமென் ஸ்தோத்திரம் எனக்கு மெசேஜுக்கு இது மாறிச்சு. அதுக்கப்புறம் பைபிள் திறந்தவொன்னே பிரசங்கம் வேண்டாம், ப்ரெசன்ஸில் உட்காந்தா போதும், டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் கொரோனா பீரியடில் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அந்த ஒரு லாஸ்ட் நாள் கீழே வீட்டில் கீழே வீட்டில் உட்காந்து ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஒவ்வொரு பிரசங்கமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னை பார்த்து ஆச்சரியமானது.
அன்னைக்கு தொடங்கினதான் இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால் ஆமேன் பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். என்னால் தைரியம் இந்த ரெண்டுமே என் மேலே விழுந்த ஒரு இம்பார்ட்டேஷன். இன்னும் ஒன்று உள்ள கிடக்குது. அது கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகும்போது இந்தியாவை பிடிப்பேன் அப்படின்றது எனக்கு 100% சந்தேகம் இருக்குது. அப்போல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் நமக்கு டவுன் பஸ் மாதிரி தான் இருக்கும். சும்மா பைக்கில் போயிட்டு வர மாதிரி தான் ஆண்டவர் மாற்றுவார். ஆமேன் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஆமேன் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஆமேன். ஏன்னா இது உள்ளே இருக்கும். இது ஆக்டிவேட் ஆகிறது நம்ம கரத்துலையாக இருக்குது. ஸ்தோத்திரம். அதை நம்ம அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது, அதில் தாழ்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் அதை நம்மிடத்தில் ஆக்டிவேட் ஆக்கி விடுவார். ஏன்னா இதை ஆண்டவர் செய்வதற்காகத்தான் நம்ம மேலே இந்த அபிஷேகத்தை கர்த்தர் போடுகிறாரு. சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல தேவன் இறங்கி நிற்கிறாரு. உங்களை ஆசீர்வதித்தல்ல இன்னைக்கு அனுப்புவது, சுகப்படுத்தி அல்ல அனுப்புவது. ஆமாம், ஏதோ ஒன்றில் உங்களை ஆர்டினேஷன் பண்ணி எல்லாம் அனுப்புவது. அவர் மேல் இருக்கிற அதே அபிஷேகத்தை இங்கே வந்திருக்கிற நம்ம மேலே கர்த்தர் வைத்து தான் ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. 3 பேரை சொன்னேன். 4வது நம்ம பேசணும். அடுத்து இன்னொன்று கூட சொல்லி ப்ரேயர் பண்ணணும். அடுத்து சாமுவேலிடத்திலிருந்து சவுலுக்கு வந்த தீர்க்கதரிசனம். அடுத்து அதே போல் 3வது எலியாவிட்ட எலிசாவுக்கு இம்பார்ட்டேஷன் ஆச்சு. அதே போல் பவுலிடத்திலிருந்து தீமோத்தேயு இடத்துல இம்பார்ட்டேஷன் ஆச்சு. எல்லாவற்றும் மேலே இயேசுவிடத்திலிருந்து சீஷரிடத்தில் இம்பார்ட்டேஷன் என்ன செஞ்சு ஆச்சு. அந்த மத்தேயு 10:1 அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தன்மேல் இருந்தது அவர் அங்கே வச்சார். அந்த 120 பேர் அந்த காத்திருந்தாங்க. ஆவியானவர் வந்து இறங்கின போது அது இவரிடத்து ஆக்டிவேட் ஆச்சு. அவர்கள் அசைக்க ஆரம்பித்தார்கள், உலகத்தை கலக்க ஆரம்பித்து விட்டார்கள். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது இன்னொன்று, இந்த அபிஷேகம் நம்மத்தில் வெளிப்படும். 1-2 காரியங்கள் கூட நமக்கு இதுக்கு அறிவு வேணும். என்னென்னா, இந்த அபிஷேகம் எப்படி நமக்குள்ளே இம்பார்ட்டேஷன் ஆகுது அப்படின்றது கூட ஒரு 3 வேர்டை கூட சொல்லிவிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிடுறோம். அதை ஒன்று, நாம் யாரோடு அதிக நேரம் பயணிக்கிறோமோ அவரிடத்தில் இருக்கிற அபிஷேகம் நம்ம மேலே வந்து விழும். ஆமே, புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோசையோடு அதிகமாக பயணித்தது யார்? யோசுவா, விழுந்துட்டு. எலியாவோடு கடைசி நேரத்தில் அவனோடு பயணித்தது யார்? எலிசா, விழுந்துட்டு. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோடு அதிகமாக பயணித்தது யார்? சீஷர்கள், விழுந்துட்டு. பவுலுக்கு குமாரன் யார்? உத்தம குமாரன் தீமோத்தேயு, விழுந்துட்டு. அப்போது நாம் எந்த ஊழியரோடு, ஓப்பனாக சொல்ல, எந்த ஊழியரோடு நம்ம அதிகமாக பயணிக்கிறோமோ அவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் கண்டிப்பாக நம்ம மேலே விழும். அதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. அதனால் நம்ம சர்ச்சுக்கு போகிறது முக்கியம். எந்த சர்ச்சில் இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ ஊழியர் கீழே இருந்தாலே போதும், நம்ம சரித்திரமே மாறிவிடும். எனக்கு இப்போ மைண்ட் உண்டு, சில ஊழியத்தை நிப்பாட்டு ஒரு 6 மாதம் அவியல்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு வந்துடலான்னு இப்போவும் மைண்ட் உண்டு. ஸ்தோத்திரம். வேறு என்ன செய்ய, வேறு வழி இல்லை. அதனால் லாக் ஆகி இருக்கிறோம். மேரேஜுக்கு முன்னாடி என்ன இருந்தேன்னா பையன் ஸ்தோத்திரம் ஓடி இருக்கலாம். இப்போ என்ன செய்ய, ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம யாரோடு அதிக நேரம் பயணிக்கிறோமோ அங்கேருந்து இது நடக்கும் இம்பார்ட்டேஷன். புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, அந்த எந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நபரை நாம் எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறோமோ கனம் பண்ண அவர்களிடத்தில் இருக்கிற அபிஷேகம் நம்ம மேலே விழும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 3வது, அவர்கள் பேசுகிற வார்த்தைகள். ஆமேன், அல்லேலூயா. அப்படி ரிசீவ் பண்ணும்போது வேர்டு மட்டும் அல்ல நம்ம மேலே வந்து விழியது, அவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் நம்ம மேலே என்ன செய்கிறது? விழுகிறது. ஆமேன். 4வது, அவர்கள் நம்ம தலைக்கு மேலே கையை வைக்கும்போது அந்த அபிஷேகம் நம்ம மேலே என்ன செய்கிறது? விழுகிறது. ஆண்டவர், நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக மத்தேயு 10:1 அவர் கைகளை வைத்தார்ன்னு இல்லை, ஆனால் கண்டிப்பாக இயேசு கைகளை வச்சுருப்பார் சீசர்கள் மேலே. பல இடங்களை அனுப்பும்போது கைகளை வைத்து அனுப்புறப்போ போயிட்டு வாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, அற்புதங்கள் நடக்குது. ஏன்னா இவர் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் இவர்கள் மேலே இம்பார்ட்டேஷன் ஆச்சு. புரிகிறவங்க சத்தம் ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவர் இப்படி எனக்குள்ள ஒரு சிந்தை போடுறாரு. சிலர் மேலே சில கைகளை ஆண்டவர் வைப்பார்.
ஆனால் அது எப்படின்னா எல்லாருக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இதுக்கு பிறகு ஒவ்வொரு இடத்துலேருந்து வித்தியாசமான கிருபைகளும் வரங்களும் கண்டிப்பாய் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட செய்வார். ஆமென். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த இடத்த ஒரு வைராக்கியத்தோடு இதுக்குள்ளே வந்து நிற்கிறார், ஒரு வெறித்தனமாக வந்து நிற்கிறாரு. ஆமாம். ஏன்னா இது நேற்றைக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறேன், இது அவசியம் மட்டுமல்ல, இது அவசரம். ரெண்டாவது, இது ஊழியர்களிடத்தில் பேச வேண்டிய ஒரு வேர்டு மட்டுமல்ல. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் யாரை கொண்டும் ஆமீன் கிரியை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா நாம் வாழ்வது இது ஒரு கடைசி காலம். கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. பெங்களூரில் ஒரு சர்ச்சில் அந்த பாஸ்டர் யாரை மரித்தவர்கள உயிரோடு எழுப்பலை, ஆனால் அந்த சர்ச்சோட விசுவாசிகள் மட்டும் 10 பேரை உயிரோடு எழுப்பியிருக்காங்க. சோத்திரம். ஆமென். நம்ம லிட்டரலாக இது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை ஆவியானவர் ஆமென் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ நான் 1 மாதமாக நான் ஜெபித்து எப்படியோ என் தலைவலி மாறிச்சு, போதும் சோத்திரம், என் பிள்ளைக்கு கழுத்து வலி மாறிச்சு, கோடி நன்றி. இந்த ஜெபம் சக்ஸஸ் அல்ல, அதெல்லாம் நம்முடைய வெறி. இந்த கடைசி நாளில் இன்றைக்கி நம்ம வந்து நிற்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்தை விட்டு எப்படி உங்களை என்னை அனுப்ப போகிறார் என்றால், அவர் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நான் விசுவாசிக்கிறேன். சிலர் மேலே இன்னைக்கு கைகளை வைக்கும்போது அம்மே பாஸ்டர் மேலே இருக்கிற அபிஷேகம், ஓ தேவன் உங்கள் மேலே இம்பார்ட்டேஷன் ஆக்குவார். சில அபிஷேகத்தை, அவர் மேலே இருக்கிற அபிஷேகத்தை இந்த பகல் வேளையில் கர்த்தர் உங்கள் மேலே இம்பார்ட்டேஷன் ஆக்குவார். நீ விசுவாசிச்சேன்னா, நீ ஒரு மருந்தா நீ இருப்பீங்கன்னா, இந்த ஒரு உரசல் ஏற்படும் போது ஒரு தீ பிடிக்கும், ஒரு தீ பிடிக்கும், ஒரு தீ பிடிக்கும், ஒரு தீ பிடிக்கும், தீ பிடிக்கும், தீ பிடிக்கும். ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ரீபாலபா சாந்தனால ரத்துனமன உடபர பல பர பல சுகதர கடமன ரீபாலகதர. ஆமாம். சிலர் டயர்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், சிலருக்கு முட்டைலாம் பிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு நாள் கூட, என்னைக்கு ஒரு நாள் கூட இதை நீங்கள் வாங்கிட்டு தான் போகிறீங்க. ஆமேன் 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 ஆமேன். கீரிப்பார்னு வந்திருக்கிற பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை கர்த்தர் இந்த அபிஷேகத்தால் நிரப்பிதான் ஆமே உங்கள் இல்லங்களுக்கு கர்த்தர் அனுப்ப போகிறாருன்னு இயேசுவின் நாமத்தை நான் தைரியமாக சொல்லுகிறேன். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆமே. நிறைய பேசணும், நான் எவ்வளோ ஷார்ட் ஆக்கி ஆமே புரிய வைச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆமேன். அப்படியே கண்களை மூடி ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. கடந்த 5 நாளை காட்டிலும் இன்னைக்கு நீங்கள் ஒரு வெறித்தனமாக இந்த இடத்துல இருக்கணும், 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 இருக்கணும். வரங்கள் இன்னைக்கு ஆக்டிவேட் ஆகணும். கர்த்தர் சொல்கிறாரு, வரங்கள் வரங்கள் ஆக்டிவேட் ஆகும், வரங்கள் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் ப்ரேயர் நடத்தும் போது அபிஷேகம் வெளிப்படும், நீங்கள் ப்ரேயர் நடத்தும்போது ஹீலிங் வெளிப்படும். ஏ ஏ ஏ பைபிளை மூடி வைக்கலான்னு நினைக்கிறேன். ராபாகதரி நான் ஒரு அரை மணிக்கு மேலே நான் உங்களை உட்கார வச்சிருக்கிறேன். எஸ் 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 ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன் இங்கே நடக்க போகிறது, 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 ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன் 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 நடக்க போகிறது. எஸ் 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 எஸ். நல்ல கையை தட்டி உடா பாரா பாலா ஷகதரா உடா லபா ராபா லாபா ராமா நீபி. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கை தட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் இது 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 10 கோடி பணத்தை காட்டிலும் இது விலையேறப்பட்டது. ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன், ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன் நீங்கள் அனுபவிப்பீங்க, 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 அனுபவிப்பீங்க. ஓ ஹோ ஹோ. ஆண்டவர் சொல்றாரு, சிலர் மேல விழுந்த அபிஷேகம் இன்னைக்கு ஆக்டிவேட் ஆகும், இன்னைக்கு ஆக்டிவேட் ஆகும்.
எஸ் 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 எஸ். இந்த வேர்டு என் சிந்தையில் விழுந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன், 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 ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன். இதுக்குள்ள நடக்குது, இதுக்குள்ள நடக்குது, இதுக்குள்ள நடக்குது, இதுக்குள்ள நடக்குது, இதுக்குள்ள நடக்குது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஆமேன், 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 ஆமேன். விட்டுறாத, 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 விட்டுறாதுங்க, 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 விட்டுறாதுங்க. வாங்கிக்கோங்க, 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 வாங்கிக்கோங்க. உடபல பர பல பர. ஒருவேளை கை நீங்க நிறைய நேரம் தட்டுனால கை வலிக்கும்னா ஆமை மெதுவா கை தட்டினா கூட போதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்நிய பாஷை பேசுறது நிப்பாட்டிடாதுங்க. ஆனா 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 அந்த தாகத்தை நிறுத்திடாதுங்க, விசுவாசத்தை நிறுத்திடாதுங்க. ஓ ஹோ 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 ஹோ. ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன், ஹெவி இம்பார்ட்டேஷன், ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன், ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன். எஸ் 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 எஸ். நான் ஏன் இன்னும் இறங்கலைன்னா ஆண்டவரே சிலர் மேல கை வைக்கிறார். அவர் மேல இருக்க அதே அபிஷேகத்தை ஆண்டவர் சொல்றார். பேதுருவிடத்தில் கொடுத்தது ஆமே நாம ஏன் 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 நம்ம மேல தர்றார். பேதுரு போயிட்டாரு, இனி நம்ம தான் இருக்கிறோம், நம்ம தான் இருக்கிறோம். பெற்றுக்கொள் சிஸ்டர், பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இது இம்பார்ட்டேஷன் நேரம், இது இம்பார்ட்டேஷன் நேரம், இம்பார்ட்டேஷன் நேரம். ஓ ஓ ஹோ 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 ஓ ஹோ 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 ஓ ஹோ 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 ஓ ஹோ. அவர் மேல் இருக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் சொல்றார், நான் இறங்கி வருவேன். ஆமை எண்ணாகமத்தில் வாசித்தோம். ஆமே ஆமே மோசேட்ட சொல்றார், நான் இறங்கி வந்து உண்மையில் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை இறங்கி வந்து அதே கர்த்தர் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த அதே கர்த்தர் இன்றைக்கு தடிக்காரன ஃபுல் காஸ்பல் சபையில் இந்த ஜெபத்து 27வது நாளில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். சிஸ்டர், பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன் நடக்குது, ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன் நடக்குது, ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன் நடக்குது, ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன் நடக்குது. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. நான் ஆண்டவர் அனுமதிச்சா தான் நான் கீழே வருவேன். ஊடா பல 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 பல. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். எஸ் 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 எஸ். ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன், 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 ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன். எஸ் 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 எஸ். பின்னாடி இருக்கிறவங்களை பெற்றுக்கொள். நீ ஆசீர்வாதத்தை பெறுகிறவள் அல்ல, நீ அநேகரை ஆசீர்வதிக்கிறவள். நீ 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 சுகத்தை பெறுகிறவள் அல்ல, உன் மூலம் அநேக சுகத்தை பெற வேண்டியவர்கள். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஊடா பாரா 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 ஃபயர் ஃபயர் ஃபயர். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன் நடக்குது, ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன் நடக்குது. ஓ ரோல், ஓ ரோல். விட்டுறாத, 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 விட்டுறாத. ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன், ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன், ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன். மனோஜுக்கு மேல இருக்கிற அபிஷேகம், மனோஜுக்கு மேல இருக்கிற அதே அபிஷேகம், மனோஜுக்கு மேல இருக்கிற அதே அபிஷேகம், மனோஜுக்கு மேல இருக்க அதே அபிஷேகம், மனோஜுக்கு மேல இருக்க அதே அபிஷேகம். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ரிசி 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 ரிசி. ஹெவி இம்பார்ட்டேஷன், ஹெவி இம்பார்ட்டேஷன், ஹெவி இம்பார்ட்டேஷன். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே அவர் மேல இருக்கிற அபிஷேகத்தை வைக்கிறார், 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 வைக்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஆ ஹா 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 ஆ ஹா ஹா ஹா. ஏ ஏ ஏ ஏ ஏ. சிஸ்டர், பெற்றுக்கொள். ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன் நடக்குது. சும்மா நான் சொல்லல, ஆவியா நான் சொல்றேன். உன் மேல வைக்கப்பட்ட கரம் தேவனுடைய கரம், தேவனுடைய கரம். ரிசி 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 ரிசி. ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன், ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன், ஒரு ஹெவி இம்பார்ட்டேஷன். என் மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன்னு சொன்ன தெய்வம்
ஒரு ஹெவி இம்பார்டேஷன், ஒரு ஹெவி இம்பார்டேஷன். நீ பயன்படுவாய், நீ பயன்படுவாய், நீ பயன்படுவாய், நீ பயன்படுவாய். அநேகருக்கு நீ சாட்சியா இருப்பாய், அநேகருக்கு நீ சாட்சியா இருப்பாய், அநேகருக்கு நீ சாட்சியா இருப்பாய். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஒரு ஹெவி இம்பார்டேஷன் நடக்குது சிஸ்டர். உடா பல 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 பல. நீ பயன்படுவாய், நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய், நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். உடா பல பல. நாவை கத்த திறக்கிறான், நாவை கத்த திறக்கிறான். அவர் மேல் இருக்கிற அபிஷேகம் உன் மேல வருது சிஸ்டர். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு மேல இருந்த அதே அபிஷேகம் நான் இப்படி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்க மேல அப்படியே வைக்கிறார், வைக்கிறார், வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ரிசி ரிசி ரிசி. விட்டுறாதுங்க, விட்டுறாதுங்க, விட்டுறாதுங்க. ஹெவி ஹெவி இம்பார்டேஷன், ஹெவி இம்பார்டேஷன், ஹெவி இம்பார்டேஷன். ஓ ரோ லோ ரோ லோ ரோ லோ ரோ லோ ரே 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 ரே. அக்னி 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 அக்னி. Yes, 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 yes. Oh, ro, shada, ra, ra. Re, bala. Fire. Uda bala bara bala bara bala bara bala. Uda bala bara bala 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 bala. Uda bara bala bara 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 bala. Uda bara bala bara bara bala. Oh ro 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 ro. Re 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 re. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ராக்கா 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 ரே கே. ஒரு பெரிய அபிஷேகம், 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 ஒரு பெரிய அபிஷேகம். ஆமென், 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 ஆமென். வாங்கிக்கோ பிரதர், வாங்கிக்கோ, 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 வாங்கிக்கோ. அவ்வளோதான், 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 அவ்வளோதான். ரீ 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 ரீ. நிரப்புகிறான், நிரப்புகிறான் சிஸ்டர், நிரப்புகிறான், 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 நிரப்புகிறான். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள் சிஸ்டர், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஃபயர் 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 ஃபயர். நீ பார்க்காத, நீ பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு ஹெவி இம்பார்டேஷன், ஹெவி இம்பார்டேஷன், ஹெவி இம்பார்டேஷன், ஹெவி இம்பார்டேஷன். ஓ ரோ லோ ரோ லோ ரோ லோ. அக்னி 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 அக்னி. உடா ரபா லபா ரபா லபா ரபா. உடா லபா ரிபி ரிபி. உடா ரபா லபா ரபா. உடா கபா 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 கபா. ரிபா லபா ரபா. ஆமா, கீறி பாரு, உங்க கைவசம் ஆகும். கீறி பாரு, உங்க கைவசம் ஆகும். கர்த்தருனை அபிஷேகிக்கிறார், கர்த்தருனை அபிஷேகிக்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ரிசி 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 ரிசி. இன்னும் விட்டுக்கொடு, இன்னும் விட்டுக்கொடு. இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, இது அல்ல. இன்னும் 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 இன்னும். ஃபயர் 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 ஃபயர். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கீறி பாரு, உங்க கைவசம் ஆகும், உங்க கைவசம் ஆகும். ஓ ரோ 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 ரே 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 ரே. பெற்றுக்கொள் சிஸ்டர், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ அநேகருக்கு வெளிச்சமா இருப்பார், நீ அநேகருக்கு வெளிச்சமா இருப்பார், நீ அநேகருக்கு வெளிச்சமா இருப்பார். ஓ ரோ 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 ரோ. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆஹா ஆஹா. ஒரு ஹெவி இம்பார்டேஷன், ஹெவி இம்பார்டேஷன், ஹெவி இம்பார்டேஷன், ஹெவி இம்பார்டேஷன். எங்க பிள்ளைங்க மேல, பிள்ளைங்க மேல பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். மனோஜுக்கு மேல இருக்கிற அபிஷேகம் எங்க பிள்ளைங்க மேல. ஓ ஓ ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ரிசி 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 ரிசி. ஓ ரா கா 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 கா. ரீ 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 ரீ. உடா கபா 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 கபா. உடா பரா 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 பரா. உடா பரா 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 பரா. ஓ ரோ 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 ரோ. ஹெவி இம்பார்டேஷன், ஹெவி இம்பார்டேஷன். ரக்கா ரகரா ரேகா ரகனி ரேபா லபரா உடபா ரபலா ரபலா. ஊழி அபிஷேகம், ஒரு ஊழி அபிஷேகத்தை கட்ட வைக்கிறேன். ரே ரே. பெற்றுக்கொள்ளுங்க. ரா ரா ரா. பயன்படுவீங்க, நீங்க சாதிப்பீங்க. ஒரு இம்பார்டேஷன், ஒரு ஹெவி இம்பார்டேஷன், ஹெவி இம்பார்டேஷன், ஹெவி இம்பார்டேஷன், ஹெவி இம்பார்டேஷன். ரே 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 ரே. ஆஹா 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 ஆஹா. நிரப்புகிறேன், நிரப்புகிறேன். லக்கா ரக ரக ரபா லபா. உடா பரா பலா பரா. ரே 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 ரே.
உடா பல பர பல 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 இப்பொழுது 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 ரீ ககதர கடரகதினி ரே பல பர பல பர ரே பல பர பல பர ரே நகதர அர்க்கானகடம் தீரம் ரிபி உடபார பலரிபி ஓர் யாந்தரகஷி ரே மரகதரகடி உட பல பெற்றுக்கொள் சிஸ்டர். உங்களை தொடுகிறது நான் ஆவியில பார்க்கிறேன், உங்களை தொடுகிறது ஆவியில நான் உணர்கிறேன். கமான் 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 கமான். ஒரு ஹெவி இம்பார்டேஷன் நடக்கிறது ஆவியில பார்க்கிறோம். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. உடா பர பல பர பர பல ரே பல பர பல பர ரே பல பர பல ரே ரர ரே ஆவியானவர் ஆமா உங்க பக்கத்துல நிற்கிறாரு. நீ சாதிப்பாய், நீ சாதிப்பாய். பயப்படாத பயப்படாத, நீ சாதிப்பாய். ஒரு ஹெவி அனாயிண்டி, ஒரு ஹெவி அனாயிண்டி, ஒரு ஹெவி அனாயிண்டி, ஒரு ஹெவி அனாயிண்டி. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். நீ மாலாபா பெற்றுக்கொள் சிஸ்டர். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. உடபல வர பல வர பல உடபல வர பல 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 உடபல வர பல பல உடபல வர பல சிகதர ரே 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 ரே. பேசுங்க பேசுங்க, அந்நிய பாஷை பேசு, அந்நிய பாஷை பேசு. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தரிசனம் பார்க்கிறாய். ஆமே அபிஷேகம் வெளிப்படுது. அபிஷேகம் ஆமேன் ஆமேன். ரெவலேஷன் ப்ராஃபஸி ஆமேன் ஆமேன். இம்பார்டேஷன் ஆகுது. அபிஷேகம் ப்ராஃபஸி ரெவலேஷன் இம்பார்டேஷன் ஆகுது. இம்பார்டேஷன் ஆகுது. ரிசு ரிசு ரிசு. பெற்றுகொள் 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 பெற்றுகொள். ரீ 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 ரே ராலா ஷாகாதா. ஆண்டவரை டைரக்டா ஆண்டவரை தொடுகிறார், ஆண்டவரை டைரக்டா தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஆஹா ஹா 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 ரீ 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 ரே ரம ரம ரிபலப ரிபலப ரிபரிபி ஊடா பல பர பல பரபர பிரிபினி. ஓ ஹோ ஹோ ஹோ. ஆவியானவரே ஆவியானவரே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் இப்ப சில வார்த்தைகளை சொல்லுவேன், அந்த அபிஷேகம் உங்க மேல வெளிப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சிலர் மேல ஆமா தீர்க்க தரிசன வரத்தை நான் வைக்கிறேன். ஓ ஹோ 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 ஹோ. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நீ பேசும்போது தீர்க்க தரிசனமான வார்த்தை வரும், நீ ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனமான வார்த்தை வரும். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஆமென் ஆமென். நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆமென் சிலரால தாங்க முடியாது. நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது சிலரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அபிஷேகம் மேல இறங்கும். ஆமென் ஆமென். யோசேப்பு சொப்பனக்காரன் என்று அழைக்கப்பட்டது போல, யோசேப்பு சொப்பனக்காரன் அழைக்கப்பட்டது போல, நீ ஒரு சொப்பனக்காரியாய் கர்த்தனை மாற்றுகிறார், நீ ஒரு சொப்பனக்காரனாய் கர்த்தனை மாற்றுகிறார். ஆமென் 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 ஆமென். நீ பார்ப்பது கட்ட சொப்பனை அல்ல, தேசத்துல தேவன் செய்ய போகிறது. ஆமென். சபையில செய்ய போகிறது. கர்த்தர் சொப்பனமாய் பார்க்கிற ஒரு 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 கிருபை, ஒரு இம்பார்டேஷன், ஒரு ஹெவி இம்பார்டேஷன் இதுக்குள் நடக்குது. ஆண்டவர் என்ன இடத்துல சொல்லுகிறாரு, சுமார் 10க்கு அதிகமான ஆமா அந்த சொப்பனம் பார்க்கிற அந்த வரத்தினால கர்த்தர் நிரப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேல சொல்லுகிற போது அப்பேற்பட்டவர்கள் மேல ஒரு ஹெவி இம்பார்டேஷன் நடக்குது. பெற்றுக்கொள். ஆமென். ஆண்டவரே சொல்றாரு, நான் உனக்கு இந்த வரத்தை தாரேன், உனக்கு இந்த அபிஷேகத்தை நான் வைக்கிறேன்னு ஆண்டவரே சிலர்கிட்ட டைரக்டா சொல்லி உங்க மேல அந்த இம்பார்டேஷனை காத்து வைக்கிறார். பெற்றுக்கொள். ரிசீவ். பெற்றுக்கொள். ஓ இப்போ ஒரு ஆண்டவர் வார்த்தை தருகிறாரு, நான் உன் மூலம் சூப்பர் நேச்சுரல் ஊழியத்தை நான் உன் மூலம் நான் செய்வேன்னு கர்த்தர் சிலரை பார்த்து சொல்லுகிறாரு. ஒரு 3 பேருக்கு இது இம்பார்டேஷன் ஆகுது. பெற்றுக்கொள்.
ஓ ஓ ஓ ஏ ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்றாரு, இங்க இருக்கிற 80% அதிகமான பேர் நீங்க இனிமேல் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய போறீங்க. நீங்க பேசுகிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. பெரிய பெரிய அநேக ஹிந்துஸ் உங்க மேல ரட்சிக்கப்பட போறாங்க. அநேக ஆர்சி மக்கள் உங்க மேல ரட்சிக்கப்பட போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹெவி இம்பார்டேஷன் ஃபயர். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் சிலர் மேல ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு, சிறு பிள்ளைகளுடைய ஊழியம் ஆமை இனி ஒன்றை கொண்டு நான் செய்ய வைப்பேன். சிறு பிள்ளைகளுடைய ஊழியம் முடியல, நான் அதற்கேற்ற கிருபை நான் உனக்கு இப்போ வைக்கிற அந்த இம்பார்டேஷன் மேல வெளிப்படுதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர் பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. சிறு பிள்ளைகளுடைய ஊழியம் உனக்கு முடியல, நீ அநேக சிறு பிள்ளைகளை இன்னும் கிறிஸ்துவுக்கு நேர ஆதாயப்படுத்த போகிறான். அந்த இம்பார்டேஷன் உன் மேல விழுகிற. அணையாத்த ஓரகதர சகதரம் ரே மனலரகதரகதனதியா ஓர் யாந்தரலரசியம். நான் வந்து இதை சொல்றேன். ஆமேன் 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 ஆமேன். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தம் தெரியாது. ஆமே ஆனா 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 கர்த்தர் தெளிவா சொல்றாரு. ஆமேன் ஆமேன் ஆமேன். நீ பெயர் சொல்லி ஆமேன் பெயர் சொல்லி நீ தீர்க்கதரிசனம் சொல்லுகிற அளவில் உன் நாவை கர்த்தர் தொடுகிறார். Impartation, impartation, heavy impartation, heavy impartation, heavy impartation, heavy impartation. Hey, hey. இதெல்லாம் நான் பிளான் பண்ணி வரல. அப்பா செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீ விசுவாசிக்க ஆயத்தன்னா ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபிக்கும் போது அநேகர் அபிஷேகம் பெற்றுக்கொள்வார்கள். புதிது அபிஷேகம் பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொள் அந்த இம்பார்டேஷன். ஆண்டவர் இப்படி ஒரு வேடை சொல்றாரு, நான் சிலருக்கு ப்ராஸ்பரிட்டி இம்பார்டேஷன் வைக்கிறேன். அவர்கள் ஆமே ஐஸ்வர்யவான்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களோடு கூட இணைகிறவர்களும் ஐஸ்வர்யவான்களாக்கப்படுவார்கள். ஆமே யோசேப்பிட்ட அது இருந்துச்சு. ஆமேன் யாக்கோபிட்ட அது இருந்துச்சு. ஆபிரகாமிட்ட அது இருந்துச்சு. ஆபிரகாமோடு கூட இருந்த லோத்து ஐஸ்வர்யவான் ஆனார். போத்திபாருக்கு வீட்டில் யோசேப் இருந்தான். போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. லாபானுக்கு வீட்டில் யாக்கோப் இருந்தான். லாபானோட வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா அவர்கள் பிராஸ்பரிட்டியை சுமக்கிறவர்கள். ஒரு பிராஸ்பரிட்டி அபிஷேக இம்பார்டேஷன். இது எல்லாருக்கும் நடக்குது. ஒரு பிராஸ்பரிட்டி இம்பார்டேஷன் பெற்றுக்கொள். சாந்தனா சதுனா தோட்டா சிபாலபா சிபீதன உடால சிபி டபலபஷியா ஊடாரக சிகதரகடமனம் ஊடாரகதரக சிபதரகடரக ஓ ரியாத்தரக ஷியாந்தனா. ஏதாவது ஆண்டவர் வார்த்தை தந்தா சொல்லுங்க, தீர்க்க தரிசனமான வார்த்தை. ரே கனா சிகாதரகட ஊடார heavy impartation. சபையை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் தந்தா பேசலாம், சொல்லலாம். சபையை குறித்து தரிசனம் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் சொல்லலாம். ஹஷ்மினா ஹல்பஷ்மினி ஓரியால் பஷ்மினால் ஜஸ்கனமே
ஜன்கூஸ் கலாஸ் கேலாய் கஸ்குனாஷ் பீர் பல்பா உடாரபல ஹெவி இம்பார்ட்டேஷன் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஹெவி இம்பார்ட்டேஷன் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஓ ரே ஓ ரே மனல ரகஷ்மி கூனா ஹர்முனா ஹர்பே ஓரியால ரஷ்யாதர ஏ ஓடியார ரஷி அணையாத்த ഓരഗ്നിയായി കത്തുവ നിന്നഗ്നിയെ പകരണമേ. തിളങ്ങിയിടുന്ന ഓർ ജ്യോതിസായി മാറുവ നിന്നഗ്നിയെ പകരണമേ. ആമേൻ. നിൻ സാന്നിധ്യം യേശുവേ. ഓ ജീസസ്. നിൻ സാന്നിധ്യം യേശുவே. உன் காதில் தேவ சத்தம் கேட்க சிஸ்டர், உன் காதில் தேவ சத்தம் கேட்க போகிறது. நீ பல நாட்கள் தேவ சத்தம் கேட்டு நீ எழும்ப போகிறா. யாரோ உங்கள்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே கட்டளையிடுகிறார். ஆமென். அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா அக்னியே பகரேணம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா நினக்னியே பகரேணமே. நின் சாநித்தியம் இயேசுவே. எல்லாரும் அப்படியே நம்முடைய கண்களை மூடுவோம். ஒரு வார்த்தை நாம் ஜெபித்து அம்மே நாம் நிறைவு செய்யலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாஸ்டர், இந்த லாஸ்ட் டேயில் நான் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை உணர்ந்தேன். நான் தரிசனம் பார்த்தேன், தேவ சத்தம் கேட்டேன், புதிய அந்நிய பாஷை, புதிய அபிஷேகத்தை கர்த்தர் என் மேலே இன்றைக்கி வச்சார். ஒரு இம்பார்ட்டேஷன் நடந்ததை நான் உணர்கிறேன் பாஸ்ன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒருவரும் கண்ணை திறக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 கையை கீழே போடலாம். 90% கை மேலே வசந்திருக்கு. மற்றவங்களும் கற்று தொட்டு இருக்கிறார். 90%. ஏன்னா அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் உண்மையே சொல்லுகிறவர். ஆமென். அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா நின் அக்னியே பகரேண. ஒரு முறை கூட அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா நின் அக்னியே. இதே ப்ரெசன்ஸில் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் நான் ஒரு வார்த்தை. இந்த ப்ரெசன்ஸில் நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம சர்ச்சில். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வருடத்துக்குள்ளாகவே அது கூட அதுக்குள்ளாக சீக்கிரம் இந்த ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய சகோதரிகளை கர்த்தர் கன்சீவாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கட்டளை எடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். ஏதாவது சொல்றியா? ஏதாவது சொல்றியா? ஹல்லேலூயா. 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 இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அன்னாளுடைய கற்பத்தை திறந்த தெய்வம் எங்கள் சகோதரிகளுடைய கற்பத்தை கத்த திறப்பீராக. இந்த வருடமே நாங்கள் கன்சீவ் ஆனாங்க அப்படின்ற வார்த்தையை கத்த கேட்க வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த உபவாசத்தின் கடைசியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உபவாசத்தின் கடைசியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒரு அற்புதம் நடப்பதாக. நான் நாளைக்கு தான் ஜெபிக்க நினைச்சேன். ஆனால் இப்போ அந்த ஒரு ஹெவி அனாயிண்டிங் பிரசன்ஸ் இங்கே இறங்கி நிற்கிறனால
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே அது நடப்பதாக நாங்கள் எல்லாம் அந்த ஆவியில நிரம்பி நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆமென். சீக்கிரமே சந்தோஷமான வார்த்தையை கர்த்தர் கேட்க செய்வீராக. ஆமென். உமக்கு சித்தமான குழந்தைகளை எங்கள் பிள்ளைகளுடைய கரத்து கொடுப்பீராக. எங்கள் 2 சகோதரிகளை நாங்கள் நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்துவிட்டு கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறீர். ஆமென், 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 ஆமென். தியான்னு நினைக்கிறேன் அந்த சிஸ்டர் பேரு அழகப்பிரையாவோட மகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மூத்த மகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆமென். கர்த்தர் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மல்லிகாளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனோஜ் பார்த்த சொப்பனத்தின்படியே கன்சீவாக கர்த்தர் வைப்பீராக. சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பீராக. ஆமென். ஜெய்சிங்குடைய மனைவிக்காய் ஜெபிக்கிற, விக்டர் மனைவிக்காய் ஜெபிக்கிற இந்த ஊழியருடைய ஆண்டவரை மனைவிகள் இந்த வருடத்தில் கன்சீவ் ஆகட்டப்பா. ஆமே. கர்த்தர் சாட்சியை நிறுத்துவீராக. மனோஜ் கையினால அந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்யத்தக்க அளவில் இதே சர்ச்சில் வச்சு நாங்கள் பிரதிஷ்டை செய்யத்தக்க அளவில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறீர். கர்த்தர் சாட்சியை நிறுத்த போகிறீர். கற்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட்டு விட்டது. இயேசுவின் நாமத்தில். ஆமென். திருமணத்துக்காக இருக்கவளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணங்களை கர்த்தர் நடப்பித்து கர்த்தர் கொடுப்பீராக. தேவ சித்தப்படி திருமணங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சொந்த வீடு இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொந்த வீடை கர்த்தர் கொடுப்பீராக. ஆமென். நாங்கள் சபையாய் ஆமென் பிரதிஷ்டை பண்ணத்தக்க அளவில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் சொந்த வீடை கொடுப்பீராக. வீட்டு வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வீட்டு வேலை சீக்கிரமே முடியட்டும். ஆமே. பெயிண்ட் அடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் அடிக்கட்டும். ஆமே. வேலைகளை நடக்கட்டும். சீக்கிரமா அந்த வீடுகளை பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்க பிள்ளைகளுக்கு சொந்த வாகனங்களை கொடுங்கப்பா. 2 வீலர் இல்லாதவங்களுக்கு 2 வீலர் கொடுங்க. பால்ராஜ் பதருக்கு 2 வீலர் கொடுங்கப்பா. ஆமே. ஆமே, ஆமே. இன்னும் பலர் இருக்கிறாங்கப்பா. 2 வீலர் கொடுங்க. 4 வீலர் இல்லாதவங்களுக்கு 4 வீலர் கொடுங்க. எங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் வீட்லையும் கார் நிக்கணும்ப்பா. எங்க பிள்ளைங்க எல்லா வீட்லையும் கார் நிக்கணும். 4 வீலரை கொடுங்கப்பா. நிறைய ப்ராப்பர்ட்டியை கொடுங்கப்பா. இன்னும் ஏக்கர் கணக்காக சொத்து வாங்கட்டும். இன்னும் விவசாயம் பண்ணட்டும். மனோஜ் போய் ஆசீர்வதி ஜெபிக்கணும்ப்பா. நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆமை. உலக பிரகாரம் ஆசீர்வாதம் கொடுப்பீரப்பா. வில்சனையா விரும்புகிற மாதிரியே அவர் விரும்புகிற மாதிரி அந்த வேலைகளை கொடுத்து அவரை ஆசீர்வதிப்பீராக. பால்ராஜ் பிரதரை முதலாளியாய் நிப்பாட்டுங்கப்பா. அவர் வேலை செய்கிறத காட்டிலும் வேலை எடுத்து செய்யட்டும். அநேகருக்கு வேலை கொடுக்கிற அளவில் பால்ராஜ் பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வயோதிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்க விசுவாசத்தில் நீண்ட ஆயுளை தாங்கப்பா. நீண்ட ஆயுளை தாங்கப்பா. ஆமே. சுகமா இருக்கணும். கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வட்டி கடன்கள் மாறி போவதாக. சீக்கிரமே வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. ஒரே நாளில் அந்த தீர்க்கதரிசி புத்தருடைய மனைவிக்கு கடன் அடைக்கப்பட்டது. அதே போல ஒரே நாளில் சில அற்புதங்கள் நடக்கட்டும். சில சாங்ஷன் ஆகட்டப்பா. நாங்கள் எங்கள் பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்க எல்லாரையும் சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த அபிஷேகம் இவர்கள் மேல் ஆக்டிவ் ஆகிறபடியா நன்றி. இந்த அபிஷேகம் இவர்களிடத்திலிருந்து ஆக்டிவேஷன் ஆகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லா ஒரு முறை கூட கையை தட்ட முடிஞ்சா கை தட்டலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மாலை நடக்கிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமே. நாளை நடக்கிற பரிசுத்தாரணை கர்த்தர் ஆசீர்வதியும். மகிமையாக இருக்கட்டும். ஆமே. அப்பா ஸ்தோத்திரம். அந்த கால் கழுவுதல் ஆரணை, பந்தி ஆரணை எல்லாம் ஆசீர்வதியும். சென்ட்ரு பாஸ்டர் வல்லமையாக பயன்படுத்தும். உமக்கு சித்தமில்லாத ஒரு வார்த்தை இந்த பலிபீடத்தில் பேசிடக்கூடாதப்பா. நல்ல வார்த்தைகள் வெளிப்படட்ட ஆண்டவரே. ஆமே. அந்த அன்பின் விருந்தை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. உம்முடைய ஊழியர்ங்கிற ஸ்தானத்தில் பிதா குமாரன் பரிசுத்தோட நாமத்தில் வந்த அத்தனை பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன்.
ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிட்ட தெய்வம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கற்று கொடுப்பீராக. கற்று சாட்சியாக நிறுத்த போகிறீர். அநேக சாட்சிகளை கேட்க போகிறோம் ஆண்டவரே. கீரிப்பாண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறாங்கப்பா, அவர்களை தொட்டு இருக்கிறீர். அந்த கீரிப்பாறை ஊழியமும் வளரட்டு ஆண்டவரே. அங்கே ஆத்துமாக்களை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன். நீர் எங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்டு அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நாம் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசிரியப்ப உட்காருங்க. நிறைய இடத்துல முழங்கால் நிற்கிறிய ஸ்தோத்திரம் முடிஞ்சு ஒரு சின்ன ஜூஸு வச்சுருக்கோம். வெந்நி தண்ணிலாம் கலக்கியிருப்பாங்க. அதனால் போம்ப குடிச்சிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியப்ப. எல்லாரையும் நாளைக்கு பரிசுத்த ஆராதனை அன்போடு அழைக்கிறேன். இந்த ப்ரெசன்ஸில் இருந்துட்டு ப்ரெசன்ஸ் இல்லாத இடத்துல இருந்தால் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை கர்த்தர் நிச்சயமாக உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த கிருபையில் இன்னும் வளருங்க, இன்னும் பயன்படுங்க. நம்மளோட ஒரே நோக்கம் நம்ம தலைமுறையில் எழுப்புதல் உண்டாகணும். ஆமென். நமக்கு பேர் வரக்கூடாது, புகழ், பணம் அதெல்லாம் வந்துடக்கூடாது. ஒருபோதும் பெருமை எண்ணம் வருவதுக்கு இடம் கொடுத்துடாதுங்க. யாரையும் அற்பமாக பார்க்காதுங்க. அவங்க ஹிந்துஸாக இருக்கட்டும், ரோமன் கேத்தலிக், சிஎஸ்ஐ, வேறு எந்த இல்லை மற்ற பெண்டியஸ் எந்த ஊழியர்களையும் எந்த சபைகளையும் அற்பமாய் பார்க்கவே செய்யாதுங்க. எந்த ஊழியர்களும் அற்பமாக பார்க்க எங்கள் சர்ச்சு தான் பெருசு, இல்லை நம்ம எங்கள் சர்ச்சு மோசம், அப்படி ஒன்றும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் நேசிங்க, எல்லாரும் இங்கே நம்பணுங்க, தாழ்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பின்னாடி ஜூஸு குடிச்சிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஒரு வார்த்தை ஜெபிக்க. நல்ல பிதாவே, இந்த பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்க, இன்னும் வைராக்கியமாய் வாழ ஜீவிக்க கிருபைத்தாரும். உங்களுடைய அபிஷேகத்துக்கு நன்றி. எல்லாரும் இரத்த கோட்டைகளை மறுத்து காத்துக்கொள்ளும். எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்க மறந்துட்டோம். இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதி. எங்கள் வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பயன்படட்டும் எங்கள் பிள்ளைங்க பயன்படட்டும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாலை கூட்டத்தை ஆசீர்வதியும். நாளை நடக்கிற பரிசுத்த எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமாய் கரங்களை விட்டு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.